ஒரு சார்ட் பேப்பர் நம்ம இந்தியாவில் எவ்வளோ காஸ்ட் இருக்கும்? 8 ரூபாய் 6 ரூபா இருக்குமா? அந்த 6 ரூபா பேப்பரை நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு கட்டர்னு விற்கிது, ஒரு 200 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 200 ரூபா கட்டரை வச்சுட்டு ஒரு 10 அடிக்கு ஒரு 15 ரவுண்டு வச்சுக்கோங்க, ஒரு 2 இன்ச் ரவுண்டு. அது ஒரு 10 ரவுண்டு கட் பண்ணி நீங்கள் Amazon.comல அதோட ப்ரைஸ் பாருங்கள், $12.99. தட் மீன்ஸ் க்ளோஸ் டு 850 rupees or 900. இன்னைக்கு ரேட் வந்து 84 rupees வச்சுட்டிங்கன்னா கூட 1050 ரூபா ஒரு 8 ரூபா சார்ட் பேப்பரில் யூ கேன் மேக் 3 to 4 garlands. அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் நான் சொல்கிறேன். அதாவது the product value should be less than 30 rupees, selling price would be 1000+ rupees. Okay. So இதெல்லாம் ஒண்ணு 2 ரூபாய்க்கு செஞ்சு 20000 ரூபாய்க்கு விற்கிற ப்ராடக்ட்லாம் இருக்கு. ஒன்றும் இல்லை, நீங்க இன்னொன்று கூட போய் சர்ச் பண்ணி பாருங்க. ஃபெதர் கார்லாண்டுன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அது ஒரு கார்லாண்ட், அது என்னன்னா அந்த போகோ மாதிரி இப்படியே தொங்க விடுறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த அது எதுக்கு வாங்குறான்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. நானும் ஒரு லட்சக்கணக்காக வித்துட்டேன். ஸோ பட் ஆனால் வந்து அந்த ப்ராடக்ட் என்னன்னா இட் இஸ் அ ஃபெதர், ஒரு 15 கோழி ரெக்கை. அதை வந்து கோல்டு கலர் அந்த கிளிட்டர் இருக்குல்ல, அதில் டிப் பண்ணிவிட்டு டொயின் நூல் வச்சுக்கோங்க, அதில் எட்ஜஸில் மட்டும் டை பண்ணிவிட்டு தட்ஸ் அ ப்ராடக்ட். அவ்வளோதான். இதோட காஸ்ட் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? 1 கிலோ கோழியே 200 ரூபா தான் இன்னைக்கு. ஆமாம். இது மேக்கிங் காஸ்ட் எவ்வளோ வந்துடும்? இஞ்சி போனால் ஒரு 20 ரூபா வந்தாலே பெரிய விஷயம். ஓகே, அதான் we sell it for almost $12. $12 $10,800. ஓ, பட் இது யார் எனக்கு இன்னும் ஸ்டில் இது யார் சரி, இது மாதிரி சொல்கிறேன். இது மாதிரி மொத்தம் அமேசானில் மட்டும் 30 crore ப்ராடக்ட்ஸ் லைங். அதாவது ஒரு கேட்டலாகிங்னு சொல்கிறோம்ல. இப்போ நம்ம போய் நினச்சி போனால் செல்ஃபோன் கவர் வாங்குவோம், ஆர் லைக் ஏதோ லோஷன்ஸோ ஏதோ எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் தான் வாங்குவோம். நான் சொல்கிறது Amazon.comல, இந்தியாவில் எவனும் வாங்க மாட்டாங்க அதை. ஸோ .comல சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து இந்தியாவில் நிறைய இ-காமர்ஸ் பீப்புள் ஆர் க்ரோயிங் அப். பட் நான் பண்ணுறப்ப ஐ வாஸ் ஒன் ஆஃப் த டாப் செல்லர் who was selling from US to India to US. So Amazonல ஸோ இருந்தேன். ஸோ அப்படி தான் ஒவ்வொரு ப்ராடக்டாக. இப்போ நான் சொன்னது வந்து 2 ப்ராடக்ட். இது மாதிரி ஒரு 10 லட்சம் ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்பா, அப்போ 10 லட்சம் ப்ராடக்ட்டையும் ஒருத்தர் வாங்கிட்டு இருக்கான். நான் சொல்றது வந்து என்னோட ஒரு ஷேர், அதாவது ஃபெதர் கார்லாண்ட் நான் ஒரு ப்ராடக்ட் நான் ஒரு பேர்ல வித்துட்டு இருக்கேன். இது மாதிரி எவ்வளவு பேர் வித்துட்டு இருக்கான். ரீசேல் கூட பண்ணுவாங்க, ரீசேல் பண்ணுவான், சைனீஸ்ல இருக்கான் வித்துட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கான். அப்போ அந்த மார்க்கெட் எவ்வளவு பெருசு, அப்போ அதோட மணியோட டிரான்சாக்ஷன்ஸ் என்ன வேல்யூஸ்ன்றதெல்லாம் தான் பார்க்கணும். எல்லா பிஸ்னஸும் மொத்தமாக பார்த்தா 2 விஷயம் தான் பார்க்கணும். என்ன ஸ்பெஷலாக நீ பண்ணுற, எப்படி கஸ்டமரை நீ கூட்டிகிட்டு வரணும், வர்றதை நீ எப்படி செலவு பண்ணுவ, உன்னை எக்ஸ்பென்ஸ் என்ன, இன்கம் என்ன, இவ்வளோதான். எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் இன்கம்மை நீ எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ணி எப்படி பிஸ்னஸை கொண்டு வர, எக்ஸ்பென்ஸை எப்படி நீ கண்ட்ரோல் பண்ணுற. இஃப் யூ நோ தீஸ் 2 terms, எவ்ரி பிஸ்னஸ் இஸ் ஈஸி அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ இது 2மே எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ when you build a resort, once you market it, you get the money.